உடற்பயிற்சியில் எது பிரதானமான எதை நம்ம விடவே கூடாதுன்னா, உடற்பயிற்சியில் ஒரு புரிதல் இருக்கணும். எதுனா நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி. திறந்த வழியில் நம்ம நடந்து போகிறது, திறந்த வழியில் நம்ம ஓடுறது, இதுதான் ஒரு ஒரு பிரதானமான ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தான் ஏன்னா அந்த அளவுக்கு திறந்த வழியில் நடந்துட்டு போயிட்டு வர்றது, ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகிறது அல்லது ஓடிட்டு வர்றது, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும். நீங்கள் என்ன தான் ஒரு வீட்டுக்குள்ளே அல்லது ஒரு ஜிம்முக்கு போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா, அது மன அழுத்தத்தை போக்காது, மன அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் திறந்த வழியில் நடக்கணும். திறந்த வழியில் போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க. ஓட்டப்பயிற்சி இல்லை நடைப்பயிற்சி, இந்த மாதிரி செய்கிறது தான் உங்களுடைய பிரதானமான உடற்பயிற்சியாக இருக்க வேண்டும். அதை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. அப்புறம் மற்றதெல்லாம் யோகாசனம் பண்ணுறீங்களா அல்லது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, அது உங்களுடைய பிடிச்சிருந்தா இன்றைக்கி பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லை எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் என்றைக்குமே நீங்கள் பண்ண வேண்டிய பயிற்சி எதுனா திறந்த வழியில் நடைப்பயிற்சி, திறந்த வழியில் ஓட்டப்பயிற்சி. அதை விடவே கூடாது. மற்றதெல்லாம் ஒன்றும் கட்டாயம். இது கட்டாயம், நடைப்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சி திறந்த வழியில், இது கட்டாயம். இது மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவும். நல்லா மூச்சு வாங்குகிற அளவுக்கு ஓடணும், மூச்சு வாங்குகிற அளவுக்கு ஓடணும் அந்த மாதிரி. அப்போ ஓட்டப்பயிற்சி என்பது அற்புதமானது. அப்போ ஓட்டப்பயிற்சி என்பது நடைப்பயிற்சியை விட ஓட்டப்பயிற்சி என்பது சிறந்த பயிற்சி. அப்போ அதாவது ஓட்டப்பயிற்சிங்கிறது கட்டாயம், மற்றதுங்கிறது விருப்பப்பட்டால் பண்ணிக்கோங்க. யோகாசனம் அல்லது ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, அல்லது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு வீட்டிலேயே அந்த ஜிம்மு எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்கி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம். இன்றைக்கி பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இன்றைக்கி வேண்டான்னா விட்டுருங்க. நாளைக்கு பண்ணிக்கலான்னு தோணுதா, எப்போ உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணுங்கள். ஆனால் எதை மட்டும் நீங்கள் விடவே கூடாதுன்னா, கட்டாய பயிற்சி எதுனா திறந்த வழியில் நடப்பது அல்லது ஓடுவது. திறந்த வழியில் நடந்து செல்வது அல்லது ஓடி செல்வது. ஒரு 2 கிலோமீட்டர் தினமும், காலையில் 2 கிலோமீட்டர், சாயந்தரம் 2 கிலோமீட்டர், இது கட்டாயம். மற்றது உங்களுக்கு விருப்ப தேர்வாக இருக்க வேண்டும். எது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை வீட்டுக்குள்ளேயே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜிம், ஹோம் ஜிம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதோ அல்லது ஒரு யோகாசனம் பண்ணுறதோ அது உங்களுடைய விருப்ப தேர்வாக இருக்க வேண்டும். ஒரு கூடுதலான ஒரு விருப்ப தேர்வு, விருப்பப்பட்டால் பண்ணுங்கள், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்படின்ட்டு நீங்கள் எதை மட்டும் கட்டாயமாக பண்ணணுன்னா ஓட்டப்பயிற்சி, அதில் மட்டும் உறுதியாக இருக்கணும். மற்றதெல்லாம் அப்படி ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி தான் ஓட்டப்பயிற்சி மட்டும் நீங்கள் உறுதியாக கடைபிடிக்கணும். படிப்படியாக ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வருவீங்க. எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க டக்குன்னு. ஏன்னா ஓட்டப்பயிற்சி மட்டுமே நமக்கு போதாது, யோகாசனமும் நமக்கு தேவை. அது மாதிரி ஒரு எடையை தூக்கி அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு உடற்பயிற்சி செய்கிற அந்த பயிற்சியும் நமக்கு தேவை. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம்னு வைக்க வேண்டாம். முதல்ல நீங்கள் ஆரம்பித்தது ஓட்டப்பயிற்சி, அந்த ஓட்டப்பயிற்சியை மட்டுமே விடாமல் கட்டாயமாக கடைபிடிக்கணும். மற்றதெல்லாம் விருப்பத் தேர்வாக வைத்துக்கொண்டு அப்புறம் அந்த விருப்பத் தேர்வாக நீங்கள் கூடுதலாக சேர்த்த உடற்பயிற்சியான யோகாசனம், அப்புறம் இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணுறீங்களோ இல்லை ஜிம்மில் போய் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் அதுவும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டாயமான ஒரு பயிற்சியாக நீங்கள் உணர்கிற காலம் வரும். அது வரைக்கும் நீங்கள் எதை உறுதியாக நம்பணும் அப்படின்னா, உறுதியாக கடைபிடிக்கணும்னா ஓட்டப்பயிற்சியை தினமும் கட்டாயமாக கடைபிடிக்கணும். அதை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. மற்றதெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பண்ணுங்கள், அந்த விருப்பப்பட்டால் நீங்கள் பண்ணால் போதும். ஆனால் அதோட அவசியம் தெரிஞ்சு நீங்கள் விருப்பப்படும் போதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இன்றைக்கி பண்ணணும்னு தோணும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே யோகாசனம் பண்ணுறீங்க அல்லது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பயிற்சி எடுக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு தோணாது, வேண்டான்னு விட்டுறலாம். ஆனால் படிப்படியாக என்றைக்கெல்லாம் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்கள் உடலில் ஏற்படுகிற ஒரு மாற்றம், யோகாசனம் பண்ணும்போது அல்லது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடம்புல ஏற்படுகிற மாற்றத்தை கவனிக்கும்போது இதுவும் கட்டாயம்தான். ஓட்டப்பயிற்சியை போல் இந்த யோகாசனமும் அல்லது யோகாசனம் மற்றும் இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அதுவும் ஒரு கட்டாயம் அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. ஓட்டப்பயிற்சி எவ்வளோ கட்டாயமோ அதுபோல் இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அல்லது வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜிம்மை உருவாக்கி ஒர்க் அவுட் பண்ணுறது, அது மாதிரி யோகாசனம் பண்ணுறது அதுவும் ஒரு கட்டாயமான ஒரு பயிற்சி தான். அதுலேயும் நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிறத உணர்வீங்க. உணர்கிற வரைக்கும் நீங்கள் அதை ரொம்ப கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதை கட்டாயமாக கடைபிடிக்கணும் அப்படின்னா ஓடுவது, ஓட்டப்பயிற்சி
அதை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும். ஒரு கட்டாய உடற்பயிற்சி அது மட்டும் கட்டாய உடற்பயிற்சி. மற்றதெல்லாம் மற்றதும் கட்டாயம்தான். அந்த கட்டாயத்தை உணர்கிற வரைக்கும் அது ஒரு விருப்பத் தேர்வு. இன்றைக்கி விருப்பப்பட்டால் பண்ணுங்கள், இல்லை நாளைக்கு பண்ணுங்கள். அப்படி தான் அதை பழக்கப்படுத்தணும். அப்படி தான் நம்ம உடற்பயிற்சியை ஒன்றா சேர்க்கணும். கடைசியில் என்ன ஆகும்னா, 1 வருஷம் 2 வருஷம் இது மாதிரி பயிற்சி எடுத்து கடைசியில் தினமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தினமும் ஓட்டப்பயிற்சியை மேற்கொள்வீர்கள், தினமும் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, தினமும் யோகாசனம் பண்ணுவீங்க. அப்போது ஒரு பன்முக ஒருங்கிணைந்த உடற்பயிற்சி. நீங்கள் நான் யோகாசனம்லாம் பண்ணுறதில்ல, ஒன்லி ஜிம்மு தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சிலர் நான் யோகாசனம் மட்டும் தான் பண்ணுவேன், ஜிம்மில் போய் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், அப்படி எதுவும் ஒருதலை பட்சமாலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருங்கிணைந்த அனைத்து உடற்பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணணும். ஜிம்லேயும் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், யோகாசனமும் பண்ணணும், ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி இதுவும் பண்ணணும். இப்படி ஒருங்கிணைந்த உடற்பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும். தினசரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடணும். அந்த உடற்பயிற்சி செய்கிற நேரமும் அதிகரிக்கும். தினமும் 1/2 மணி நேரம் கண்டிப்பாக கட்டாயமாக, காலை 1/2 மணி நேரம், மாலை 1/2 மணி நேரம் கட்டாயமாக உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் கூடுதலாக செய்கிறது உங்கள் விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், மற்றது கட்டாயம் கிடையாது அப்படின்னு ஒரு சலுகையை அறிவித்து அப்புறம் அப்படியே விருப்பம் இருக்கும்போது மட்டும் கூடுதலாக உடற்பயிற்சி செய்துக்கிட்டே வரணும். அப்படி பழகிட்டே வரணும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம், ஆரம்பத்தில் 1/2 மணி நேரம் செய்த உடற்பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. 1 மணி நேரம், தினமும் 1 மணி நேரம் செய்கிறது உங்கள் வழக்கமாகவும் உங்கள் வாழ்க்கை முறையாகவும் மாறிவிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா அடுத்து 1.5 மணி நேரம் ஆகும், அடுத்து 2 மணி நேரம் ஆகும். நேரம் அதிகமாக ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா தினமும் 2-3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கு 3 வருஷம் தேவைப்படும். எடுப்புலேயே ஜிம்மில் போய் 6 மணி நேரம்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. படிப்படியாக 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும். ஆரம்பத்தில் நீங்கள் உடற்பயிற்சி இது வரைக்கும் செய்யவே இல்லை, புதுசாக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா காலையில் 1/2 மணி நேரம் ஒரு வேளை பண்ணால் போதும். காலையில் மட்டும் 1/2 மணி நேரம் பண்ணால் போதும். இப்படியே ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்புறமா என்ன பண்ணணும், காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், இப்படி தினமும் 1 மணி நேரம். இப்படி ஒரு 3-4 மாதம் 5 மாதம். அடுத்து என்ன பண்ணணும், காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். இப்படி நேரத்தையும் அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் கூடுதலான உடற்பயிற்சி. முதல்ல வெறும் ஓட்டப்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி மட்டும்தான் முதல்ல பண்ணியிருப்பீங்க. அப்புறமா ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சிக்கு பதிலாக ஓட்டப்பயிற்சி. அப்படி ஒரு 3-4 மாதம் வெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகாசனமும் சேர்த்து பண்ணுவீங்க. அப்புறமா கொஞ்சம் 2-3 மாதம் கழித்து ஓட்டப்பயிற்சியும் சேர்த்து பண்ணுவீங்க. இப்படி அப்படி ஒரு முழுமையான உடற்பயிற்சி, ஒருங்கிணைந்த அனைத்து உடற்பயிற்சிகளையும் ஒருங்கிணைந்த மாதிரி அனைத்து பயிற்சிகளையும் செய்யணும். நேரத்தையும் அதிகரிக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு நல்ல உறுதியாக மாறிக்கொண்டு வரும். அதனால் அதுக்காக நம்ம பொறுமையாக தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு நம்ம உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அது நமக்கு பலன் தரும், உடல் உறுதியை தரும். சிலர் உடற்பயிற்சி செய்வாங்க, ஆனால் உடல் உறுதி அடையாது அவங்களுக்கு. அப்போ உடல் உறுதி அடையணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உடல் உறுதி அடைய வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். உடற்பயிற்சி செய்கிற முறைகள், அதில் இன்னும் நிறைய உடற்பயிற்சி முறைகளை சேர்க்க வேண்டும். வெறுமனே ஓடிக்கிட்டே இருந்தால் உடல் உறுதியாகிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ அதோட யோகாசனம், அப்புறம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இப்படி நிறைய உடற்பயிற்சிகளை சேர்க்கணும். ஒருங்கிணைந்த அனைத்து உடற்பயிற்சிகளையும் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும். அப்போ தான் உடல் உறுதி அடையும். வெறுமனே ஒரே யோகாசனம் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாழ்க்கை முழுதும் அப்படின்னா எப்படி உடல் உறுதி அடையும்? அல்லது தினமும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அது மட்டுமே உடலை உறுதியாக்காது. ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும், தினமும் ஓடணும், தினமும் யோகாசனமும் பண்ணணும். எல்லாத்தையும் செஞ்சால் தான் உடல் உறுதி அடையும். நேரத்தையும் அதிகப்படுத்தணும், அப்போ தான் உடலை உறுதி அடையும். அதுக்காக நம்ம பொறுமையாக விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு 2-3 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் கூட ஆகும். உடல் உறுதி அடைவதற்கு தேவையான உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு 4 வருஷம் கூட ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக விடாமுயற்சியோடு சின்ன சின்ன முன்னேற்றத்தை நமது உடற்பயிற்சியில் சேர்த்து கொண்டே வர வேண்டும். ஒரே மாதிரியே பண்ணக்கூடாது. அதில் மேலும் மேலும் ஏதாவது முன்னேற்றம், ஏதாவது ஒரு மாற்றம், உடற்பயிற்சி செய்வதில் ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு முன்னேற்றம், நேரத்தை கூட்ட வேண்டும். புதிய புதிய உடற்பயிற்சிகளை உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹோம் ஜிம்மை உருவாக்குங்க. ஹோம் ஜிம்மை உருவாக்கணும். ஜிம்மில் போனீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, அது எதை வாங்கலாம். நீங்கள் அத்தியாவசியமாக நம்ம வீட்டிலே ஜிம்மு நம்ம எதுக்கு மாதம் 700 500 அவங்களுக்கு கொடுக்கணும். வீட்டிலே கூட நம்ம அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை ஒன்று வாங்கி போடலாம். ஒரு வருஷத்துக்கு ஒன்று கூட வாங்கி போடலாம். அதில் 6 மாதத்துக்கு ஒன்று அப்படின்னு கூட ஒன்று வாங்கி போடலாம். ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸில் எது ரொம்ப முக்கியமானது,
எது ரொம்ப சாதாரண விலை குறைவாக இருக்கும், அது ஆனால் ரொம்ப முக்கியமானது இருக்கும், அதை நீங்கள் வாங்கி போடலாம். ஒன்று ஒன்றா வாங்கி வீட்டிலே ஒரு ஜிம்மை உருவாக்கிடலாம். அப்போ நீங்கள் எப்போ தோணுனாலும் கூட நீங்கள் பண்ணலாம். ஜிம்முக்கு போனால் அவங்க திறக்கிற நேரம் ஒன்று இருக்கும், காற்று கிடக்கணும், இன்னும் ஏன் திறக்கல, அவர் எங்கேயா போயிட்டுருப்பார், லேட் ஆகும், காற்று கிடக்கணும், அசௌகரியம். அதை விட நம்ம வீட்டிலே நம்ம பண்ணுறது இன்னும் நல்லது. எப்போ வேணாலும் நம்ம பண்ணலாம், நம்ம விரும்பிய நேரத்தில் கூட பண்ணலாம். அதனால் ஜிம் ஒர்க் அவுட்டுங்கிறது வீட்டிலேயே உருவாக்கிக்கிறது, அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்வதில் நம்ம ரொம்ப தீவிரம் காட்டணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், உடல் உறுதியடையும், உடல் அழகாக இருக்கும். உடலை அழகாக வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம்.